ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய பரிசுத்தமுள்ள எங்களுடைய நல்ல ராஜாதி ராஜாவே. உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய ஒரு மைய நாளிலே இதோ கர்த்தாவே நாங்கள் தெய்வ சமூகத்தில் கூடி வரவும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் இதோ கர்த்தாவே இதோ தேவரே அதில் உள்ள அதிசயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இதோ கர்த்தாவே இதோ தேவரீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் இதோ தேவரீர் எத்தனையோ விதமான ஆண்டவரே இதோ கர்த்தாவே படிப்புள்ளவர்களே ஆண்டவரே ஒரு எஜுகேஷனல் டிசிப்ளின்ஸை நாங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுறோம் ராஜா. இதோ கர்த்தாவே ஒரு வேளை சயின்டிஸ்ட்டை நாங்கள் அட்மையர் பண்ணுறோம் ஆண்டவரே. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம். இதோ கர்த்தாவே ஒரு ஃபிலாசபி பேசுகிறவங்கள நாங்கள் பாராட்டுறோம் ராஜா. இதோ கர்த்தாவே இன்னும் இதோ கர்த்தாவே எத்தனையோ பேர் ஹிஸ்டாரியன்ஸு ஆர்கியாலஜிஸ்ட்டு இவங்களை எல்லாரையும் நாங்கள் பாராட்டுறோம் கர்த்தாவே. ஆனாலும் கூட ஒன்றே ஒன்று கர்த்தர் உருவாக்கி வைத்தது, எழுதி வைத்தது, நியமித்து வைத்தது இதோ கர்த்தாவே இவைகளைத்தான் அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைக்கும் பொழுது இதோ தேவரீர் ஆண்டவரே மனிதன் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் இதோ கர்த்தாவே செய்த ஒரு தேவன் என்று சொல்லி உம்மை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அப்பா ராஜா, இந்த ராத்திரி வேளையிலே உம்மையே நாங்கள் துதித்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இதோ கர்த்தர் தாமே நீர் எழுதி கொடுத்த இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதை ஒரு எண்ணமற்ற ஒரு காரியமாக அற்பமான ஒரு காரியமாக நாங்கள் நினைக்காதபடிக்கு இதோ தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கும் பொழுது இதோ தேவரீர் அதை ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இதோ கர்த்தாவே எல்லா விதமான சின்சியரிட்டியோட ஆண்டவரே அதை நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பைபிளில் நாங்கள் பார்க்கிறவனமாக வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் இருக்காது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அவைகளாலே எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சொன்னார், என்னை பற்றி எழுதியிருக்கிறதும் அதில் உண்டு என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீர. இதோ கர்த்தாவே அதனாலே அருமையான இந்த வேளையில் இதோ கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வேதத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற இந்த எழுத்துக்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. வல்லமை நிறைந்த உம்முடைய எழுத்துக்களுக்காக நன்றி ஆண்டவரே. எழுதின பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேத வசனங்களை எங்களுக்கு விளக்கி காண்பிக்கவும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு தீபமான ஒரு இந்த வேத வசனத்தை ஆண்டவரே இதோ கர்த்தாவே நாங்கள் உற்று கவனிக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Help us, O Father, help us, O Lord, to look deeper into your word, O Master, so that we will learn, O Master, our path and our ways for our lives, O Master, and O God, how to live our lives, O Master, how to think, O God, how to face the things that we come across in our lives, O God, and Master, how to approach life, O God, how to approach our situations, O Master. ஆண்டவரே, இது எல்லாம் இந்த வேதத்தில் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க, பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான அந்த நேரத்திலும் நம்ம நோட்ஸையும் நம்முடைய வேதத்தையும் நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். வேதத்தில் பைபிளில் 1 Kings chapter 17 16 ஆக்சுவலாக நம்ம பார்க்குற இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. அதில் அந்த 29வது வசனத்திலிருந்து. ஆனால் அதை நம்ம ஏற்கனவே போன முறை நம்ம மீட் பண்ண பொழுது நம்ம பார்த்தோம். அதில் அதாவது இந்த இஸ்ரவேலினுடைய 7th கிங் ஆகாப் என்று சொல்லி பார்த்தோம். அவன் 22 வருஷங்கள் அரசாண்டான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அவனை பற்றிய ஹிஸ்டரி 1 Kings 16 1629 சாப்டர் 22 வரைக்கும் அதில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் non-canonical prophet or oral prophet, அதை அந்த தீர்க்கதரிசியும் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அது எலியா என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஆகாப் ராஜா என்கிறவன் he is the king of 4th dynasty, அதாவது ஓம்ரி டைனஸ்டியில் இவன் டைனஸ்டியில் இவன் 4வது ராஜாவாக அதாவது 2வது ராஜாவாக வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
second king of 4th dynasty. So in the Agab was the worst king in Israel. அதாவது இந்த ஆகாபினுடைய தகப்பனாகிய ஒம்ரியை பற்றி நம்ம வாசித்தோம்னு சொன்னால், ஒம்ரி வந்து he was bad or the worst king of the kings before him. அவனுக்கு முன்பாக இருந்த ராஜாக்களை காட்டிலும் இவன் வந்து ரொம்ப மோசமானவனாய் அவன் இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஆகாபை குறித்து பார்க்கும்பொழுது தன்னுடைய தகப்பனாகிய ஒம்ரியை காட்டிலும் இவன் வந்து இஸ்ரவேலினுடைய எல்லா ராஜாக்களிலும், ஒம்ரி வந்து அதுக்கு முன்னால் இருந்த ராஜாக்களை விட, அதாவது அதற்கு முன்னால் 5 kings இருந்தாங்க, அந்த 5 kingsஐ விட இவன் வந்து he was the worst king அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்து வந்து அந்த 16வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஆகாபை வந்து he was the worst of all அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். worst of all Israel kings அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். let's just quickly go through his characters. அதில் என்னன்னு சொன்னால் 31வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், he sinned more, அவன் அதிகமான பாவத்தை செய்தான் சொல்லிட்டு பார்க்கிறோம். எப்படி? how did he do more sin? how did he commit more sin? he married Jezebel purposely. ஏதோ போனான் பார்த்தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து I just compared his act of marrying a person other than an Israelite. அந்த சாலமோனோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். சாலமோன் வந்து அவன் வந்து he is a கைண்ட் ஆஃப் ஃப்ரீ மேன். அவன் வந்து ஒரு எந்த நோக்கத்தோடவும் இந்த இஸ்ரவேலினுடைய தேவனுக்கு விரோதமாக செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவன் போகாதவன். ஆனால் கடைசியில் இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமான காரியத்தை, அந்த விக்கிரகாராதனையை செய்தவன். ஆனால் இவன் வந்து என்னன்னு சொன்னால், பர்பஸ்லி he wanted to go against the God of Israel. So he married Jezebel அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஜெசபேலினுடைய அப்பா பேர் வந்து he was the king of the king of சைடோனியன்ஸ், சீதோனியருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனை குறித்து நம்ம பார்த்தோம். ஆக அவன் பேர் ஏபால். ஸோ இவங்க வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல பாகாலோடு உறவு கொண்டு பாகாலும் இவர்களுடைய வாழ்க்கையும் ஒன்று சேர்ந்து இருக்கிறவர்கள் என்று சொல்லி இதிலிருந்து தெரியுது. அவங்களுடைய பெயரில் அந்த பேல், அந்த பாகால் என்கிற அந்த பெயர் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 32வது வசனத்தில் பார்த்தோம். ரெண்டாவதாக அவன் எந்த விதமான பாவம் செய்தான்னு சொன்னால், he built temple of Baal and set up altar there for Baal. அதாவது பாகாலுக்காக ஒரு ஆலயத்தை அவன் கட்டி அங்கே வந்து அந்த இடத்துல அவன் என்ன செய்தான், ஒரு பலிபீடத்தையும் கட்டினான் என்று சொல்லி பார்த்தோம். 33வது வசனத்தில் பார்த்தோம், he made wooden images. ஏற்கனவே அவனுடைய மூதாதையர் அந்த ஃபஸ்ட்டு அந்த கிங் வந்து அந்த ஜெரோபாம் வந்து 2 வெண்கல சிலைகளை செய்து வைத்தான். ஆனாலும் கூட இவன் வந்து செய்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பொற்சிலைகளை செய்தான். இவன் செய்ததுக்கு என்னன்னு சொன்னால், இவன் வந்து மரத்தினால அந்த பாகாலுக்கு தெய்வங்களை அவன் செய்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். So he did more to provoke the Lord God of Israel to anger. அவரை கோபப்படுத்துவதற்காக, அவரை வந்து கோபப்படுத்தும்படியாக இந்த காரியங்களை எல்லாம் செய்தான் என்று சொல்லி 33வது வசனத்தில் பார்க்கிறோம். 34வது வசனத்தில் யோசுவாவினுடைய காலத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோவை எடுத்து கட்டும்படியாக வருகிறவன் வந்து என்ன செய்வான், அவன் வந்து அவனும் அவனுடைய பிள்ளையும் வந்து அழிந்து போவார்கள், மரித்து போவாங்க அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு காரியம் இவனுடைய காலத்தில் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 Kings 16:34 நம்ம பார்த்தோம். ஆக இப்போ 17க்கு நம்ம கடந்து போகிறோம். இந்த 17வது அதிகாரத்தை நம்ம வந்து முதல் வசனத்தை ஒரு பகுதியாகவும், தென் 2 to 6, தென் 7 to 15, அப்புறம் 16 to 24 அப்படின்னு சொல்லி அதை வந்து 1, 2, 3, 4 பகுதியாக பிரித்து வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். கீலேயாத்தின் கொடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்போ எலைஜா வந்து அவனுடைய மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறான். அவனுடைய அவனை பற்றி ஒரு பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அவன் வந்து அதாவது திஸ்பியன் ஆகிய எலியா என்று சொல்லி அவனை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது. த எலைஜா த
டெஸ்பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதாவது அவன் பகுதி வந்து இருந்தது அந்த கீலேயாத் பகுதிகளிலே அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எலியா என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னால் நம்ம வந்து அந்த ஜெரோபாம்லேருந்து அந்த ப்ரீவியஸ் 5 கிங்ஸில் ஃபர்ஸ்ட் 5 கிங்ஸில் நம்ம வந்து ஒரு 2 ப்ராஃபட்டை பற்றி பார்த்தோம். ஆனால் அவர்களுடைய காரியங்கள் வேறு, இவனுடைய காரியம் வேறு. இவன் வந்து நாட் ஓன்லி ஹி வாண்டட் டு prophesy or convey what God wanted him to convey, but more than that he wanted to live his life for what matters to God. அதுதான் வந்து இந்த தீர்க்கதரிசியை பார்க்குறோம். அவங்க வந்து ஜஸ்ட் ஆண்டவர் கூப்பிட்டாரு போ அப்படின்னு சொன்னோடனே போனாங்க. ஆனால் இந்த எலியா வந்து ஈவன் ஒரு முறை ஒரு சில நேரத்தில் சில பிரசங்கியார்கள் சொல்கிறாங்க, இந்த எலியாவுக்கு வாய் இருக்க மாட்டாத, போயிட்டு வந்து மழை பெய்யாது அப்படின்ட்டு அவன் சொன்னான், அதனால தானே அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஏன் சொன்னான்றதை புரிஞ்சா இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை, அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க. சில நேரத்தில் ஞானமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை வந்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு பேசுகிறவர்கள் உண்டு. ஆகையினால இங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இந்த எலியா வந்து he is starting a ministry. Not only he wanted to let people know what God wants them to know through him, but more than that he wanted to just take what matters to God. ஆண்டவருடைய இருதயத்தை எது வேதனைப்படுத்துகிறதோ அது வந்து தன்னுடைய வாழ்க்கையாக அவன் எடுத்துக்கொண்டான். ஆகையினால இதை வந்து அவன் ஒரு தொழிலாய் செய்யாதபடிக்கு அதை தன்னுடைய வாழ்வாக அவன் மாற்றிக்கொண்டான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து அதாவது இவனை குறித்து வந்து நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ எலைஜாஸ் பிரைமரி ப்ராஃபிட்டிக்கல் மினிஸ்ட்ரி வாஸ் டு tackle Baal worship that Ahab has introduced into Israel. 2 காரியம். ஒன்று என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து இந்த ராஜாக்கள் இதுக்கு முன்னால் யெரொபெயாம்லேருந்து நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால், ப்ராஃபட் போயிட்டு நீ வந்து நல்ல ராஜாவா இல்லை, தாவீது மாதிரி நீ நடக்கலை, ஆகையினால உன்னையும் உன்னுடைய சந்ததியும் ஆண்டவர் வந்து எடுத்து போட போகிறாரு. இட் வாஸ் அபவுட் த ராங் டூயிங்ஸ் ஆஃப் த கிங், ஆர் இட் வாஸ் அபவுட் த எலிமினேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் டைனஸ்டி. ஏன்னு சொன்னால் இந்த முதல் 5 ராஜாக்களுக்குள்ள 3 டைனஸ்டி வந்துடுச்சு, 3 சந்ததி அதாவது வம்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே எலியா வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அதுவும் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ இவன் அந்த ஆகாப் வந்து ஒம்ரி டைனஸ்டியில் இருக்கிறான். அந்த ஒம்ரி வம்சத்தில் அவன் அதாவது வம்சத்தில் அவன் வந்து ராஜாவாக இருக்கிறான், 2வது ராஜாவா. ஆக அவர்கள் அந்த வம்சத்துக்கு எதிராகவும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த வம்சம், அந்த டைனஸ்டியும் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்தபடினால that dynasty is going to be taken out and that's going to be sacked. அந்த ஒம்ரி டைனஸ்டியும். பட் அதுக்கும் முன்னாடி எலைஜா wanted to take care of something. என்னன்னு சொன்னால், தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகால் ஆராதனையை தடுத்து நிறுத்த வேண்டும். So he wanted to take up the challenge to challenge Baal and Baal worshippers and Baal priests. பாகாலை ஆராதிக்கிறவர்களையும் பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளையும் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அவன் வந்து தானாக எடுத்துக்கொண்டானோ இல்லை ஆண்டவர் சொன்னாரோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்தார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் நேராக போய் ராஜா கிட்ட பேசுகிறான். அவன் வந்து ஹி டேக்ஸ் அட்வான்டேஜ். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அதாவது இந்த பகுதியில் அவன் வந்து சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாருன்னு முதல் வசனத்தில் இல்லை என்ன பார்க்குறோம். அண்ட் எலைஜா த தெஸ்பைட் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் கிலெயாட் said to Ahab, as the Lord God of Israel lives, before whom I stand, there shall not be dew or rain these years except at my word.
ரொம்ப பர்சனலாக சொல்கிறான். அவனே சொல்கிற மாதிரி வாலண்டியராக ஸ்பான்டேனியஸாக சொல்கிற மாதிரி சொல்கிறான். நான் என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் எப்பொழுதும் போய் நிற்கிறேன். ஐ டோன்ட் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேல். நான் ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக போய் நான் நிற்கிறவன். நான் சொல்லுகிறேன், இங்கே நான் திரும்ப சொல்லுகிற வரைக்கும் மழையோ பனியோ இந்த தேசத்தில் பெய்யாது என்று சொல்லி அந்த இடத்துல அவன் வந்து உறுதியாய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஆகையினால அதுக்கப்புறம் தான் 2வது வசனத்தில் பார்க்குறோம், then the word of the Lord came to him அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக முதலாவது அப்படியே அவனாக சொன்னபடியினால அதை தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. அவன் வந்து ஒரு வைராக்கியத்தினால அவன் என்ன செய்கிறான். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை ஆண்டவர் வந்து ஒரு காமன் கால் அவனுக்கு கொடுத்துருக்கலாம். எலியாவே இந்த 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 ஆகாபும் இந்த ஒம்ரியும் இந்த ஜனங்கள் வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தில் செய்ததை நீ பார்த்தியா, செய்யறதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? இந்த ஆகாப் வந்து இப்படியெல்லாம் செய்கிறானே, பாகாலினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு ராஜாவையும் பாகால் சம்பந்தப்பட்ட தன்னுடைய பெயரிலே அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஜெசபேலையும் வந்து திருமணம் பண்ணிட்டு purposely he is coming against me. Do you see that? Can you do anything? ஒருவேளை அப்படி கேட்டாரா இன்னும் தெரியல. ஏதோ சம்திங் இல்லை, அவன் வந்து சூழ்நிலையை பார்த்த உடனே அவனுக்கு பாரம். ஊழியத்துக்குள்ளாக மக்கள் வந்து 2 விதத்தில் வருவாங்க. ஒன்று வந்து ஆண்டவர் தெளிவான ஒரு அழைப்பை கொடுத்து அவங்களுக்கே தெரியாது, அவங்க பாட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அவர்கள் பாட்டில் எதையாயிலும் செஞ்சிட்ருப்பாங்க. ஆண்டவர் வந்து உன்னை நான் என்னுடைய ஊழியத்துக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது தான் அவங்களுக்கே ஒரு தெளிவு பிறந்து ஐயோ ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, அவர்கள் வந்து பிரத்யேகமாக ஆண்டவருடைய அழைப்பை ஊழியத்துக்காக பெறலைன்னா கூட அவங்க என்ன செய்வாங்க, சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பாரம் பெருகி கொண்டே போகும். பாரம் பெருகி கொண்டே போகும்பொழுது அவங்க என்ன செய்வாங்க, நாளடைவில் கர்த்தருடைய ஊழியத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலியா அப்படி ஆரம்பித்தவன் தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு தெளிவாய் ஆண்டவர் அவனை ஊழியத்திற்கு அழைத்தார், தீர்க்கதரிசியை அழைத்தார், போய் இதை சொல்லு அப்படின்னு சொன்னாருன்னு இந்த 1வது வசனத்தில் இல்லாதபடினால அவனுக்கே ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தினால அவுட் ஆஃப் ஹிஸ் ஜெலஸ் ஃபார் காட் அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல போயிட்டு அவன் சொல்கிறான். ஸோ 2 ministries அவனுக்கு, 2 purposes. என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து he has to tackle the Baal worship that Ahab has introduced into Israel. 2வது என்னன்னு சொன்னால், followed by the announcement of doom on Omri dynasty. அந்த Omri dynasty மேலே அந்த சந்ததி மேலே வந்து ஒரு ஆண்டவருடைய அழிவு வருகிறது, தண்டனை வருகிறது என்பதை சொல்ல வேண்டும். அது வந்து பின்னால் நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அவனுடைய அந்த பிரைமரி மினிஸ்ட்ரி இல்லைன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி என்னன்னு சொன்னால், டு சேலஞ்சு பேல், பாகாலை சேலஞ்ச் பண்ணணும். அதுதான் வந்து அவனுக்கு வந்து அவனுடைய ஊழியமாய் முதலாவது இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையினால இந்த பகுதியில் நம்ம பார்க்குறது, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் சொல்கிறான், தேர் ஷெல் நாட் பி டியூ நார் ரெயின். மழையாவது பனியாவது இந்த தேசத்தில் நான் திரும்ப சொல்கிற வரைக்கும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே போய் சொல்லுகிறான். இது என்னன்னு சொன்னால், இந்த கேனனைட் காட் பேல், இந்த பாகால் அப்படின்ற அந்த கடவுள் வந்து அதாவது கானானியருடைய நம்பிக்கையின்படி இந்த பாகால் என்ற கடவுள் வந்து தட் காட் ஹேஸ் தி அத்தாரிட்டி ஓவர் ரெயின் அண்ட் ஃபெர்டிலிட்டி. மோஸ்ட்லி எல்லாமே வந்து அந்த 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 அதாவது பேகன் காட்ஸ் வந்து காட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி. ஒன்று வந்து அதாவது ஃபெர்டிலிட்டி இன் த சென்ஸ் ஆஃப் அந்த கிரவுண்டு சம்மந்தப்பட்ட இந்த பயிர், இந்த கல்டிவேஷன், அது சம்மந்தப்பட்ட ஃபெர்டிலிட்டி காடு. இன்னும் ஒரு சில காட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்தோம். அந்த காட்ஸ் வந்து என்னன்னு சொன்னால், அந்த அதாவது காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைல்ட் பர்த். ஸோ அதில் தான் வந்து அவங்க ஆக்சுவலாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இம்மொராலிட்டியை அதை வந்து அவங்க இணைப்பாங்க. அதுதான் வந்து சாலமோன் வந்து ஒரு தெய்வத்தை அவன் வந்து வணங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த பேல் வந்து இட்ஸ் ஓவரால், பட் மோஸ்ட்லி இந்த பாகால் வந்து என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னால், இந்த மழை காலத்தில் தான் அந்த பாகால் வந்து வெளிப்படுமா, அந்த டியூரிங் த ரெய்னி சீசன். ஏன்னு சொன்னால், அந்த ரெய்னி சீசன் முடிஞ்ச உடனே அந்த பாகால் வந்து
அந்த ப்ரெசன்ஸே இல்லாமல் போயிடும். பாகாலுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் போயிடும். அது வந்து என்ன செய்யுமா, வேற ஒரு கடவுள் ஒன்று இருக்குதான், அந்த கடவுள்கிட்ட போய் ஒளிந்து கொள்ளுமா. அந்த கடவுள் இடத்துல போய் ஒளிந்து கொள்ளுமா. அதாவது மாட், எம்ஓடி, மாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடாம். அந்த ட்ரை சீசனில் அந்த மாட் அப்படின்ற காடுகிட்ட போயிட்டு இந்த பாகால்ன்ற காடு வந்து அப்படியே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குமா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த மழைக்காலம் வரும்பொழுது திஸ் பேல் வில் பி, பேல்ஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி வில் பி ரிவைவ்ட் அண்ட் ரினியூட் அண்ட் தென் இட் வில் ப்ரொவைட் ரெயின். அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை, அது அவர்களுடைய நம்பிக்கையாய் இருந்தது. அப்போ அது எலியா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், மழை காலத்திலேயே அவனுக்கு நான் லீவு கொடுத்து அனுப்புகிறேன். நான் சொன்னாதான் மழை வரும். அடுத்த ஒரு 4 மாதத்தில் மழை வந்துடும், பாகால் வந்து மழை கொடுத்துருவான்னு சொல்லி நீங்கள் நம்பாதீங்க. நான் திரும்ப எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் அந்த மழை வரும். ஸோ அவனுடைய அந்த நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சபடி அட்லீஸ்ட் 3 வருஷம் 3 முறை பாகாலால் மழை கொடுக்க முடியல. ஸோ இவன் சொன்னதனுடைய ஒரு மெயின் அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது தி ஆப்சன்ஸ் ஆஃப் ரெயின் மீன்ஸ் absence of which must periodically submit to the god of death Mot. அதாவது அந்த மாட் அப்படின்ற அந்த மரண தெய்வத்துக்கு தன்னை வந்து அந்த பாகால் வந்து ஒப்பு கொடுத்துட்டு திரும்ப அது உயிரோட வந்து அந்த மழை, அந்த ரெய்னி சீசனில், மான்சூன் சீசனில் அது வந்து திரும்ப வருவான். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், போன பாகால் போனது தான், he will never come back until I say. திரும்ப நான் சொல்லும்போது அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஏன்னா மழை வந்து என்னுடைய தெய்வம் கொடுக்கிறது. உங்களுடைய பாகால் வந்து ஏதோ உயிரோட வந்து மழை காலத்தில் செப்டம்பர் மாதம் ஆச்சுன்னா, இல்லை அமெரிக்காவில் மார்ச் மாதம் ஆச்சுன்னா மழை காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மார்ச் மாதம் உயிரோடு எழுந்து வரக்கூடிய தெய்வம் உங்களுடைய தெய்வம் அல்ல. அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது உங்களுடைய தவறான ஒரு நம்பிக்கை. அந்த வல்லமைக்கு எதிராக இப்பொழுது நான் பேசுகிறேன். ஸோ he was challenging the authority and the power of Baal to give rain. அவன் சொல்கிறான், நான் சொன்னாதான் அது நடக்கும். அப்போ நான் அப்படின்னும் பொழுது அவன் வந்து என்னுடைய ஜீவனுள்ள தேவன் மழையை கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he was directly not only challenging Baal and he nullified Baal. ஒரு லீவ் கொடுத்து அனுப்பிட்டார். நான் திரும்ப சொல்கிற வரைக்கும், இல்லைன்னு சொன்னால் 3 வருஷம் பாகால் திரும்ப உயிரோடலாம் வர முடியாது. நீங்கள் என்னத்தான் பாகாலை நீங்கள் கூப்பிட்டாலும், நீங்கள் பாகாலை எதிர்பார்த்தாலும், பாகாலுக்கு யாகம் பண்ணாலும் வராது. அதனால தான் நம்ம பின்னால் பார்க்குறோம், 3 வருஷம் 6 மாதம் கழிச்சு அந்த எலியா என்ன சொல்கிறான், உங்களுடைய தெய்வத்தை கூப்பிடுங்க, பாகாலை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் வரல. ஃபேக்காவி கூட வரல, அசுத்தாவி கூட வரல. ஏன்? இவன் 3.5 வருஷத்துக்கு முன்னாடி லீவு கொடுத்து அனுப்பிட்டான் பாகாலுக்கு. அதனால தான் அங்கே வரவே இல்லை. அதுதான் வந்து இதனுடைய அர்த்தம் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இவன் அப்படி சொல்கிறான். ஸோ எலைஜாஸ் காட் இஸ் அன் இட்டர்னல் அண்ட் ஒன்லி காட் ஹூ கேன் ஸ்டாப் த ரெயின் அண்ட் பிரிங் த ரெயின். மழையை நிறுத்தவும் மழையை திரும்ப கொண்டு வரவும் வல்லமையுள்ள தேவன் என்னுடைய தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனே என்று சொல்லுகிறத நிரூபிப்பதற்காக முதல் காட்சியை அவன் வந்து என்ன செய்தான், நடத்தி முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளிலே பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி வந்து, யாருக்கும் பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி வந்து இந்த எலியா தீர்க்கதரிசி. ஏன்னு சொன்னால் இவன் வந்து அந்த ஆகாபுக்கு பின்னிருந்து செயல்படக்கூடிய அந்த அசுத்த ஆவி, இல்லைன்னு சொன்னால் அவனை இயக்குகின்ற அந்த ஏசபேல், இவங்களெல்லாம் எதிர்த்து அவன் வந்து நிற்கக்கூடிய தைரியம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து, சரி இப்பொழுது நீ எனக்காக செயல்பட ஆரம்பிச்ச, now God is saying it is my turn to take care of you. You want to take care of me in this land, now I am going to டேக் கேர் ஆஃப் யூ. உன்னை நான் வந்து பாதுகாக்க போகிறேன். அப்போ தான் அந்த 2, 3, 4, 5, 6 வசனங்கள், அதில் வந்து ஒரு முதல் 3 வசனத்தை 2, 3, 4 யாராவது ஒருத்தர் வாசிங்க, 5, 6, 7 வேற யாராவது ஒருத்தர் படிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு
நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஆண்டவர் வந்து அவனிடத்துல சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, இப்படியாக கிழக்கே போகணும். கீழே அப்படின்னு சொன்னால் கிழக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இட்ஸ் நாட் சவுத்து. நீ என்ன செய்யணும், கிழக்கே நீ போயிட்டு, ஸோ கெட் அவே ஃப்ரம் ஹியர் அண்ட் டர்ன் ஈஸ்ட்வர்டு அண்ட் ஹைட் பை த ப்ரூக் கேரித் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அந்த கேரித் ஆற்றங்கரை, மேபி மேப்புங்களில் மேப்பை கையில் கொடுத்துருந்துருக்கலாம். அதை நான் ஐம் நாட் டூயிங் தட். ஒருவேளை உங்கள் பைபிளில் நீங்கள் பின்னாடி அந்த இஸ்ரவேல் மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கும். அதாவது கான்கஸ்ட் ஆஃப் கேனன் இல்லை அந்த மாதிரி நதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அதை மேலே வந்து அதாவது காலிலி, சி ஆஃப் காலிலி இருக்கும், இல்லை சி ஆஃப் கெனரத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே வந்து டெட் சி இருக்குது. இதுக்கு அதாவது லிட்டில் ஹாஃப்வே அபவ் ஹாஃப்வே, அதாவது லிட்டில் அபவ் ஹாஃப்வே, இந்த ரெண்டுக்கும் கீழே இருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த அதில் வந்து இந்த யாபோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கும். அதுக்கும் மேலே ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து அந்த 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 ப்ரூக் கேரித். அந்த கேரித் வந்து அதுக்கப்புறம் அது வந்து பெருசாகி அது யோர்தானில் வந்து சேருகிறதாய் காணப்படுகிறது. ஸோ டிப்பிக்கல் இட்ஸ் என்னன்னு சொன்னால், இந்த யோர்தானுக்கு மேற்கே இருக்கிறவன் யோர்தானுக்கு கிழக்கே போயிட்டு இருக்கிறான். அங்கே என்னன்னு சொன்னால், அது வந்து இட் வாஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கிங் ஏகப். ஏன்னா இஸ்ரேலினுடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு பகுதி. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கேரித், அதாவது தமிழ் ஆற்றண்டைன்னு இருக்குது, ஆனால் அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரூக், ஒரு சின்ன ஓடைன்னு தமிழில் சொல்லுவோம். அதுபோல் அது வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் நீ அங்கே இரு, நான் அங்கே உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால ஹைடிங் பிளேஸ் ஃபார் எலைஜா. ஸோ காட் ஆர்டர்ட் எலைஜா டு கோ அண்ட் ஸ்டே இன் கெரித் ப்ரூக் தட் ஹீ வுட் ஃபீட் ஹிம் வித் ரேவன்ஸ். அதாவது காகங்களை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு தெளிவாய் சொல்லி அவனை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த கேரித்தினுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. பட் நான் சொன்ன அந்த பகுதி வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 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 கணிப்பு, ஒரு கணிப்பின்படி அது சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. பட் சர்டன்லி இட் இஸ் இன் பிட்வீன், அந்த பிளேஸ் வந்து இஸ் இன் பிட்வீன் சி ஆஃப் காலிலி அண்டு டெட் சி. அதுக்கப்புறம் இட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் ஜோர்டன், ஈஸ்ட் ஆஃப் ஜோர்டன். அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகினால ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, இப்படியாக நீ போய் அங்கே ஒளிந்து கொள்ள. அதே போல் இவனும் அங்கே போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இட் சீம்ஸ் த பிளேஸ் வாஸ் இன்ஹாஸ்பிட்டபிள் ஏரியா வேர் தேர் இஸ் நோ நார்மல் ஃபுட் சப்ளை. அது வந்து ஒருவேளை மேபி ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு பகுதியாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அன்ஃப்ரெண்ட்லி பீப்புளாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அது என்ன ரீசன்னாலன்னு தெரில, இவன் வந்து சாப்பாட்டெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ somebody has to bring the food. யாராவது ஆகாரத்தை கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து கொடுக்க மனுஷன் கூட இருக்க மாட்டான். மனுஷன் இருந்தால் கூட யாராவது வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படி அதாவது சில டெரரிஸ்ட்டுங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களிடத்துல சப்ளைக்காக யாராவது போகிறவங்கள மெதுவாக பின்பற்றி போகிற மாதிரி. ஆக இங்கே வந்து காகத்தை யாரும் வானத்தில் பின்பற்றி வந்து எலியாவை அவன் வந்து பிடிக்க முடியாது. ஆகையினால there are so many reasons. நமக்கு அது என்ன ரீசன்னு தெரியாது. ஆனால் அங்கே வந்து ஆண்டவர் வந்து ஒன்று தெரியுது, அங்கே ஆகாரம் இல்லாத ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த பகுதியில் நம்ம வாசித்தோம், காட் the raven brought bread and meat in the morning. காலையில் பிரெட்டும் மீட்டும் அதை வந்து அந்த காகம் கொண்டு வந்து கொடுத்தது. அண்டு இன் த ஈவினிங், காலையிலையும் சாயங்காலமும் அது கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது இது நமக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னு சொன்னால், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் காலையில் அவங்க வெளியில் போய் பார்த்தாங்கன்னா
அங்கே மன்னாவும் இட் கம்பேர்ட் டு பிரெட்டு மன்னாவும் அதே போல் ஆண்டவர் வந்து அன்றைக்கு அந்த ஒவ்வொரு நாளும் காடைகளை கொண்டு கறியை கொடுத்து ஆக பிரெட்டும் மீட் பிரெட் அண்ட் மீட் அதை ஆண்டவர் வந்து அங்கே அந்த வனாந்தரத்தில் கொடுத்தார். அதே போல் இன்றைக்கு எலியாவையும் அப்படியே ஆண்டவர் வந்து போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆகிய அப்படிப்பட்ட ஒரு தேவன் இன்றைக்கு நம்மையும் கூட அவர் வந்து போஷிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அதுக்காக நம்ம வனாந்தரத்தில் போய் உட்கார்ந்துக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல வரல. நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஆகாரம் கொடுக்குற தேவன், அருமையான பாஸ்டர் இங்கே இருக்கிறார், அவருடைய மினிஸ்ட்ரி. அங்கே இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்கிற என் மகன் காசு அனுப்புவான்னா அந்த ஒரு மனுஷன் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு அந்த ஹோப் எல்லாம் போயிடுச்சு. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற என்னுடைய சன் வந்து சாப்பாடு கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ஒரு ஹோம்லெஸ் மேனுக்கு வந்து போயிடுச்சு. ஆனால் வந்து ஆண்டவர் யார் அனுப்புகிறாரு? இவங்களை அனுப்பி அந்த மனுஷனை போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆகையினால இன்றைக்கு ஒரு வேளை மனுஷனே இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவர் வந்து பல இடங்களில் when human fails God will do something through his creation. அவருடைய சிருஷ்டியிலிருந்து எதையாயிலும் செய்வார். நம்ம துதிக்கலைன்னா கல்லுகளை துதிக்க வச்சுருவாராம். நம்ம ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால், எஸ்தர் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னால் எங்கேருந்தாவது வரும் அப்படின்னு சொல்கிறார். எங்கேருந்தாவது சகாயமும் ரட்சிப்பு வரும். எங்கேருந்துன்னு கூட தெரில, எனக்கு நான் அனுப்புவேன், இல்லை பரலோகத்துலேருந்து அனுப்பல. அது எங்கே எந்த நாயோ நரியோ ரட்சிப்பை கொண்டு வந்து இந்த இந்த யூதர்களுக்கு கொடுத்துடும். ஆகையினால ஆண்டவர் வந்து அவர் எப்படியோ நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆகையினால நம்முடைய தேவைகளை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் சொல்லுவோம், எலியா வந்து ஒத்த ஆளாக இருந்தார், அதனால் அவர் வந்து பயப்படாத இருந்தார். நம்ம சீக்கிரம் இந்த பைபிள் ஸ்டடி முடியறதுக்குள்ளே நம்ம அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 பேராக இருந்தால் மட்டும், இல்லை 2 பேராக இருந்தால் மட்டும் நம்ம கவலைப்படுறதுனால நம்ம என்ன ஆக போகிறோன்றதை நம்ம சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஆகையினால இங்கே ஆண்டவர் அவனை போஷிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு முறை அல்ல, 2 முறை ஒரு நாளைக்கு தேவையான ஆகாரத்தை. காலையிலேயே கூட கறி சாப்பிட்றாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நம்ம வந்து காலையிலலாம் கறி சாப்பிட்றதில்ல. ஏதாவது ப்ரெட்டோ இல்லைன்னா சீரியலையோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போய்டுறோம். அப்படியேனாலும் இட்லி தோசைன்னா கூட அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கறி குழம்புலாம் வச்சுக்கிறது இல்லை. மேபை எப்போயாவது ஒரு முறை ஸ்பெஷலாக நம்ம செய்வோம், இல்லை செஞ்சது மீதி இருந்தால் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து எலியாவுக்கு வந்து காலையிலையும் கறி, சாயங்காலமும் கறி. ஆக அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மை போஷிக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது 7வது வசனத்தை நம்ம படிச்சிட்டோம். அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஆஃப்டர் a while that the brook dried up because there had been no rain in the land. அந்த ஆறும் வந்து கேரித்தும் வந்து வற்றி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த 8வது வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து முதல், அதாவது 8, 9, 10 அந்த 3 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அடுத்தது 11, 12, 13 யாராவது ஒருத்தர் படிங்க. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அறையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். சரி, அடுத்தது யாராவது ஒருத்தர் 14, 15, 16 3 வசனங்களை படிக்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும்
அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ இப்போ ஆண்டவர் வந்து காகங்களை கொண்டு ப்ரெட்டையும் சாப்பாட்டையும் கொடுத்தவர் வந்து ப்ரெட்டையும் கறியும் கொடுத்தவர் தண்ணியை கூட ஏதாவது ஒரு பறவையை கொண்டோ மிருகத்தை கொண்டோ வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் எப்படிலாம் செயல்படுறாருன்னு நமக்கு அது தெரியாது. ஏன் அதை கொடுத்தவர் இதையும் கூட சேர்த்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இங்கேயே நமக்கு வந்து என்னென்னா இப்போ ஏஞ்சி போகிறது கஷ்டம். ஏன்னா அங்கே போனால் காக்கா வராத போயிட்டா என்ன பண்ணுறது, இப்படி பல காரணங்களில் நம்ம வந்து இங்கேயே நல்லா செட்டில் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம எதுக்கு போகணும், இந்த தண்ணீர் போனாலும் பெரிய விசுவாசத்தோட ஒருவேளை இருந்திருக்கலாம். இந்த தண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடைசியில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு நாள் குடிச்சிருந்துருப்பான், ஒரு சின்ன ஒரு கப் வாட்டரை. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், சரி ஆண்டவர் இதை கொடுக்குறவர் நாளைக்கு ஒருவேளை காக்காய்க்கு கூட தண்ணியும் சேர்த்து கொடுத்து அனுப்புனாலும் அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை நீ இந்த இடத்த விட்டு நீ கிளம்பணும். இப்போ என்னன்னு சொன்னால், இந்த யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எழுந்து நேராக யோர்தான் நதியெல்லாம் தாண்டிட்டு கொஞ்சம் நார்த் வெஸ்ட்டாக போயிடு அப்படின்றார். நார்த் வெஸ்ட் எங்கன்னு சொன்னால் அந்த 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 மத்திய தரைக்கடல், அந்த மெடிட்ரேனியன் சீயை இடிக்கிற வரைக்கும் நீ போ அப்படின்றார். அந்த இடத்துல போயிட்டு நீ என்ன செய்ய, அந்த இடத்துக்கு நீ அங்கே போனினா நான் உனக்கு காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்து அனுப்புகிறார். ஸோ த சிட்டி இஸ் லொக்கேட்டட் ஆன் த மெடிட்ரேனியன் கோஸ்ட் இன் ஃபெனிஷியா, அதாவது பெனிக்கேயா. பைபிளில் கூட நம்ம வாசிக்கிறோம் பெனிக்கேயா என்ற ஒரு நாடு, அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அந்த பகுதி, அந்த ஊர் வந்து என்னன்னு சொன்னால் அந்த ஃபெனிஷியா இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபெனிஷியாவினுடைய தலைநகரம் வந்து சீதோன். அந்த சீதோன் அப்படின்ற அந்த கேபிட்டல் சிட்டி வந்து இட்ஸ் எ ஹார்ட்லேண்ட் ஆஃப் பேல் வர்ஷிப். ஹார்ட்லேண்ட் ஆஃப் பேல் வர்ஷிப். நம்ம ஏதோ சாப்பாட்டுக்காக ஆண்டவர் வந்து கேரியத்திலிருந்து சீதோனுக்கு அனுப்புனாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பாகாலுக்கு எதிராக நீ வந்து எல்லாம் பண்ணல, உன்னை இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், பாகாலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு போயிட்டு அங்கே உன்னை நான் காப்பாற்ற போகிறேன், அங்கே உன்னை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நேராக அந்த சீதோன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகையினால இந்த 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 இது ரொம்ப அருமையாய் ஆண்டவர் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதுதான் வந்து, அதாவது இந்த இந்து புராணங்களில் சொல்லுவாங்க சிவனுடைய திருவிளையாடல்கள் அப்படின்வாங்க. அந்த திருவிளையாடல் அப்படின்னா என்னென்னா, அவருக்கு வந்து போர் அடிக்குமா, கடவுளுக்கு போர் அடிக்கும்போது அவர் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று இல்லை நம்மளை பிடிச்சி இப்படி இடித்து தள்ளிட்டு என்ன செய்வாராம், வேடிக்கை பார்ப்பாராம். நம்ம அழறத, நம்ம கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவரே வந்து நம்மளை காப்பாற்றிட்டு நம்மகிட்ட பாராட்டு வாங்கிக்க வரான். இதுதான் வந்து அந்த திருவிளையாடல்றது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது, ஒரு ரீசன் இருக்காது, அதுக்கு வந்து பாஸ்ட் ரீசனும் இருக்காது, ஃப்யூச்சரிஸ்டிக் ரீசனும் இருக்காது. சும்மா கடவுளுக்கு போர் அடிக்கும்போது நம்ம வந்து கிள்ளி விட்டுட்டு நம்ம அழும்பொழுது திரும்ப தூக்கி நம்ம வந்து தாலாட்டு பாடுறது, அவ்வளோதான். நம்ம பிள்ளைக்கு நம்ம அந்த மாதிரி செய்வோமா? செய்ய மாட்டோம். அது வந்து திருவிளையாடல் அல்ல. ஆனால் நம்முடைய தேவன் வந்து சில நேரங்களில் சில காரியங்களை செய்யும் பொழுது அவர் மைண்டில் என்னவோ வச்சிருப்பார். அவர் எதையோ அவர் வந்து யோசிக்கிற ஒரு தேவன், எதையும் காரணம் இல்லாத, he doesn't do anything without any purpose. ஒரு காரணமும் இல்லாத நம்ம காலை கூட கல்லில் இடற ஆண்டவர் விட மாட்டார். வேதத்தில் சொல்லுது, உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ எத்தனை முறை நம்ம காலை இடறி இருக்கு? அப்போ அந்த வசனம் பொய்ன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. காலை இடற விட்டார் அப்படின்னு சொன்னால், இடற அவசியமில்லாத நேரத்திலெல்லாம் வந்து கட்டாயமாக அவங்க நம்மளை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடறுவதற்கு விடுறார் அப்படின்னு சொன்னால் there is a purpose. அதை ஒரு நோக்கத்தோடு அவர் விடுகிறார். அந்த நோக்கத்தை நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும், இல்லை அநேக நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். சில நேரத்தில் we will understand right away, we will sense it right away, and sometimes we will sense it, maybe we will know it after weeks and months, even after years. சில வருஷங்கள் கழிச்சு கூட நம்ம அதனுடைய காரணத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். பட் ஒன் திங், நம்ம பிளைண்டாக இம்மீடியட்டாக நம்ம வந்து அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்,
மை காட் இஸ் ஆல்வேஸ் ரைட். என்னுடைய தேவன் சரியாக செய்வார். இடித்து என் காலில் காயம் வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஹீ இஸ் டூயிங் இட் வித் அ பர்பஸ். ஆனால் அது என்ன பர்பஸ்? ஸோ வாட் குட் இஸ் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் திஸ் டம்பிளிங்? அதை நம்ம எதிர்பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்து கொண்டே போவோம். ஸோ இங்கே வந்து ஆண்டவர் வந்து அந்த எந்த பாகாலுக்கு விரோதமாக இவன் வந்து எலியா சேலஞ்ச் பண்ணானோ அந்த பாகாலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட ஆண்டவர் வந்து கொண்டு போய்ட்றாரு. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா இருக்காங்களே, எந்த அம்மா? எசபேல். அவங்க இந்த ஊருக்காரங்க, அவங்க அந்த சீதோன் ஊருக்காரவங்க. யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்தாரு கேரி தாற்றங்கடையில். இப்போ ஒரு ஊருக்கு கொண்டு போயிட்டார். ஊருக்கு கொண்டு போனால் இப்போ மக்கள்லாம் பார்ப்பாங்க. ஸோ யாரு கண்லேயும் படாமலும் நம்ம காப்பாற்றுவார். 4 பேர் மத்தியில் இருக்கும் பொழுதும் நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஆகையினால நம்ம அவருக்கு வந்து ஐயோ ஆண்டவரே எனக்கு 4 சுவர் கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் எனக்கு இந்த ஊர் கொடுங்க, அந்த இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எடுத்து என்னை பிரயோஜனப்படுத்தும். wherever you lead me I will go Lord, whatever you ask me to do I will do it O Lord. இப்படி நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் அந்த ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம வந்து கடந்து போய் கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகையினால இந்த பகுதியை குறித்து நம்ம இப்படியாய் பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், பட் காட் ஜெகோவா டிட் ஹேவ் அத்தாரிட்டி ஓவர் எனி லேண்ட். ஏன்னு சொன்னால் இந்த தீரு சீதோன் வந்து இந்த இஸ்ரவேலினுடைய கேரித்தும் சரி, இந்த சீதோன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாரிபாத் விதவனுடைய ஊரும் சரி, அவங்க ரெண்டும் வந்து இஸ்ரவேலினுடைய ஆட்சிக்குள்ளே வருகிறதல்ல. அந்த ஸோ இஸ்ரவேலினுடைய தேவன் இஸ்ரவேலுக்குள்ளவும் வேலை செய்வார். அவருக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்கு வெளியவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் எலியா சொன்னது ஆகாம் இடத்துல போயிட்டு நான் திரும்ப சொல்கிற வரைக்கும் இந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாதுன்னா அப்படின்னு சொன்னால் என்ன? அந்த தீரு தேசத்தில் சீதோனில் மழையும் பனியும் பெஞ்சிருக்கணும்ல. ஆனால் அங்கே கூட பெய்யல, அங்கேயும் பெய்யவில்லை. எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? அவள் தான் அந்த விதவை தான் சாக போகிறாள். இன்றைக்கி சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கிறா. சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால தான் காகம் வந்து என்ன பண்ண முடியல, சாப்பாடை எடுத்துகிட்டு வர முடியல. எங்கேயாச்சும் இருந்தால் தான் அது எடுத்துகிட்டு வரும். அதனால் எடுத்துகிட்டு வர முடியல. ஆண்டவர் வந்து நீ போ, இந்த பெண்ணிடத்துல போ, அவள் கடைசி சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே அவளை போய் பிடிச்சிடு. கடைசி சாப்பாடு சாப்பிட்டாள்னா அவ்வளோதான், உனக்கு சாப்பாடு கிடைக்காது. அதுக்குள்ளே நீ போய் அப்படி சொல்லலை, பட் நடந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஸோ காட் என்ன செய்கிறாருன்னா அவருடைய பவர் வந்து நாட் ஓன்லி விதின் ஹிஸ் பீப்புள், தன்னுடைய மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, அவருடைய பவர் அண்ட் அத்தாரிட்டி வந்து மற்றவர்கள் பேர்லேயும் அது இருக்கும், அது செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆகையினால he did have authority over any land and especially all the places where Baal was worshipped. பாகாலை ஆராதிக்கிற எல்லா இடங்களுக்கும். ஏன் இஸ்ரவேலையும் கடந்து இந்த பஞ்சம் போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பாகாலை ஸ்டாப் பண்ணிட்டானே. ஸோ அப்படின்னா பாகாலை எங்கெங்கெல்லாம் மழை கொடுக்குமோ அங்கெங்கெல்லாம் மழை பெய்யக்கூடாது. மழை பெய்யாதுன்றது வேற, மழை பெய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் அப்படி சீதோனில் மழை பெஞ்சிடுச்சு, இஸ்ரவேலில் மழை பெய்யலைன்னா ஆகாப் என்ன சொல்லுவான், எசபேல் என்ன சொல்லுவா? அப்படிலாம் கிடையாது. எங்கள் பாகால் மழைலாம் கொடுப்பாரு, எங்கள் சீதோனில் மழை பெஞ்சிருக்குது, எங்கள் பாகால் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. இல்லை, பாகாலுக்கு தான் லீவு கொடுத்து அனுப்பியாச்சே, வெக்கேஷன் கொடுத்து அனுப்பியாச்சு. அவர் எங்கே சாக போனாரோ அங்கேருந்து இனி அவர் உயிர் தழ முடியாது. ஆகையினால தான் சீதோன்லேயும் அங்கேயும் மழை இல்லை, அங்கேயும் அதே பஞ்சம்தான், அங்கேயும் அதே பஞ்சம்தான். ஆகையினால ஆண்டவர் வந்து அந்த எங்கெங்கெல்லாம் பாகாலை வழிபட்டாங்களோ அந்தந்த இடத்துலலாம் மழை இல்லாமல் போனது என்று சொல்லி இதன் மூலமாக நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஃபேக்ட் இட் டர்ன்ட் அவுட் டு பி
that the places where Elijah demonstrated the power of God through his first miracle. அதாவது இந்த பகுதி, நான் ஆக்சுவலாக நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் என்னன்னு சொன்னால், என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இந்த எலியா முதலாவது தன்னுடைய அற்புதத்தை முதல்ல செஞ்சது எங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலுக்குள்ள அல்ல, அந்த தீரு சீதோன், அந்த சீதோன் தேசத்தில், அந்த ஃபெனிஷியான்ற அந்த ஒரு தேசத்தில் தான் தன்னுடைய முதல் அற்புதத்தை எலியா செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம், இல்லை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எலியா என்ன செய்கிறான்னா, அந்த விதவையை பார்த்து மேக் மீ எ ஸ்மால் கேக் ஃப்ரம் இட் ஃபர்ஸ்ட், முதலாவது தண்ணி கேட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், அந்த அம்மா அப்படி போகும்பொழுது, ஏன்னு சொன்னால் மேபி ஒரு வேளை ஆழம் பார்த்துருப்பார், இந்த அம்மா நமக்கு ஏதாவது கொடுக்குற மனசோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஆகையினால தண்ணி கொடுக்குறாங்கன்னா கூடவே ஏதாயிலும் ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, பெரிய மீல்லாம் வேணாம், ஒரு ஸ்நாக் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அங்கே என்ன செய்கிறான், நீ என்ன செய்ய எனக்கு அப்போ அந்த கான்வர்சேஷன்லாம் வந்ததையும் அந்த 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 13வது வசனத்தில் அங்கே எலைஜா சொல்கிறான். அண்ட் எலைஜா said to her, do not fear. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி அந்த கான்வர்சேஷனில் அந்த அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பிரசங்கத்தில் நிறைய கேட்டிருப்போம், நிறைய பேர் இதை ரொம்ப சுவாரஸ்யமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆக அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது மாதிரி எஜமானே, இது மாதிரி நானும் என்னுடைய மகனும் 2 பேருக்கு சாப்பிட்ற அரைகுறையாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இவங்களுக்கு சாகிறதுக்கும் ஸ்ட்ரென்த்து வேணும் போல் இருக்குது. ஆகினால இவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டுட்டு நாங்கள் சாகிறதுக்காக இப்போ நான் கரெக்டாக 2 விறகு போதும், இதுக்கு மேலே விறகு சேர்த்து வச்சேன்னா அது வேறு யாராவது தான் உபயோகப்படுத்துவாங்க, அதனால் எனக்கு தேவை 2 விறகு. ஆகையினால அந்த 2 குச்சை பொறுக்கிட்டு நான் இப்போ போகிறேன், போயிட்டு 2ஐயும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துன்னு இருந்தால் கூட நான் என்ன செய்வேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் என் மகனும் செத்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எலேஜா உடனே சொல்கிறாரு, சரி நீ அதெல்லாம் பயப்படாத, ஏன்னு சொன்னால் சாக மாட்டா அது இதுன்னெலாம் இப்போ உடனே சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரி நீ பயப்படாத, ஏன்னா இந்த பயத்தினால இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த துணிவுக்கு, இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆக எலிஜா என்ன சொல்கிறாரு, do not fear, go and do as you have said. நீ சொன்ன மாதிரியே நீ செய்யுமா, அதில் நான் ஒன்றும் உன் காரியத்தில் நான் தடை செய்கிற மாதிரி வரல, பட் மேக் மீ a small cake. அதை உங்கள் சைஸை கொஞ்சம் குறைச்சிடுங்க. ஒரு 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 ரொட்டி சுட்டிங்கன்னா, சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ஒரு 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 இன்ச்சு என்னது ஓடுது சர்க்கம்ஃபரன்ஸா, அதை நீங்கள் குறைச்சி எனக்கு என்ன செய்ய, அதில் நீங்கள் நல்லா இவ்வளோ பெருசு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு 2 பேரும் கொஞ்சம் மாவை மீதி பண்ணி எனக்கு கொஞ்சமாக செஞ்சு எனக்கு ஒரு சாம்பிள் கொடுக்குற மாதிரி, காஸ்கோலாம் கொடுக்குறாள் அந்த மாதிரி சாம்பிள் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன இதை மட்டும் எனக்கு நீ செஞ்சு கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி, ஒருவேளை அந்தம்மா நினச்சிருப்பா, இந்த ஐயா இவ்வளவு அழகாக பேசுகிறாரு, ரொம்ப ஞானமாக அவர் பேசுகிறாரு, என்னையும் சாப்பிட வைக்கிறாரு, 2 பேர் சாப்பிட வேண்டியதை இப்போ 3 பேர் சாப்பிட்ற மாதிரி அவர் ஆக்கிட்டார். அவர் பேச்சில், அவர் பேச்சு திறமையில் 2 பேர் சாப்பிட வேண்டியதை 3 பேர் சாப்பிட்ற மாதிரி அவர் ஆக்கிட்டார். சரின்ட்டு இந்த அம்மாவும் என்ன செய்தாங்க, போயிட்டு அந்த இடத்துல அதை செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ ஷீ அண்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோன்னா, நம்ம 15வது வசனத்தில் ஷீ அண்ட் ஹீ அண்ட் ஹர் ஹவுஸ் ஹோல்டு ate for many days. அவளுடைய வீட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறோம். இவ சொல்கிறது நானும் என்னுடைய மகன்றா. அதுக்கப்புறம் இங்கே நிறையா தான் சாப்பாடு வரும்போது அப்புறம் எல்லோரும் என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க இல்லையா. அதனால் அதாவது நீதிமொழிகள்லேயே பிரசங்கிலே எங்கேயோ இருக்கும், பொருள் பெருகினால் தின்கிறவர்கள் பெருகுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நிறையா இருக்குது அப்படின்ன உடனே நம்ம கூட சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. அது மாதிரி நானும் என் மகனும் அப்படின்னா, இப்போ என்னன்னு சொன்னால் இவர் 3வது ஆள் அதாவது இல்லாத நேரத்தில் ஒரு 3வது ஆள் போனார். இவரை எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், அவளுடைய ஹவுஸ் ஹோல்டெல்லாம் அவங்க மெனி டேஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ த உமன் ரெஸ்பாண்டட் டு எலைஜாஸ் ரெக்வஸ்ட் இன் ஃபெய்த் அண்ட் ரிசீவ்ட் அன் unfailing provision until the famine was over. God can take care of people not only in Israel but also on the Phoenician coast. இந்த
பெனிக்கேயா என்கிற அந்த பகுதியில் கூட, அந்த தேசத்தில் இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் வந்து பொறுப்பெடுத்து நடத்துவார். ஒரு தீர்க்கதரிசியை மாத்திரமல்ல, அந்த தீர்க்கதரிசி நிமித்தமாக ஆண்டவர் வந்து அந்த மக்களையும் அவர் வந்து காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்கிறோம். அவள் செய்ததெல்லாம் அவள் வந்து she took the step of faith, ஒரு ஃபெய்த்து ஸ்டெப் அவள் எடுத்தா. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எலியா காலத்தில் இவ செய்தா, இயேசு கிறிஸ்து காலத்துலேயும் ஒரு பெண் வந்தா. அந்த தீரு சீதோன் என்கிற பட்டணத்தினுடைய எல்லைகளிலிருந்து வந்து அந்த ஒரு, அதாவது பெனிக்கேயா தேசத்து ஒரு பெண் ஒருத்தி வரா. வந்து என்ன கேட்குறா இயேசுவின் இடத்துல, இயேசுவே என்னுடைய மகள் மரண வேதனைப்படுறா, அவளை வந்து நீங்கள் சுகமாக்குங்க. இவர் பாட்டில் அமைதியாக இருக்கிறார். சீஷருங்க பார்க்குறாங்க இவர் ஏதாவது சொல்லுவார்னு. மறுபடியும் இவர் கேட்குறா, ஆண்டவரே என்னுடைய மகளை சுகமாக்குங்க. மறுபடியும் கேட்குறா, என்னுடைய மகளை சுகமாக்குங்க. அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏதாவது அனுப்பி விட்ருங்களேன், இந்த அம்மா ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல வந்தேனே ஒழிய இவங்கெல்லாம் புறஜாதி மக்கள், இவங்களுக்காக நான் வரல அப்படின்றார். அப்போ எடுத்தது என்ன சொல்கிறாரு, நான் வந்து லிமிட்டெடு இதுதான் நான் செய்வேன், எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அம்மாவை பவுண்ட்ரிக்கு வெளியே தூக்கி போட்டார். ஏன்னா வெளியே தான் இருந்தாங்க, அதனால் அவர் அந்த கோட்டை வேறு மறுபடியும் போட்டு காமிச்சிட்டார். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே. அப்போ மறுபடியும் கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஒன்று வந்து நீ எங்கள் எல்லைக்கும் வெளியே இருக்கிறவன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, நீ என்னதான் நீ பேசினாலும் எஜமான் தான், எஜமானுடைய பிள்ளைகள் தான், நாய் தான் ஒரே வீட்டில் இருந்தாலும். ஏன்னா இவ வந்து சேர்ந்துக்கவரா. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. ஆனால் அப்போவும் அவன் என்ன சொல்கிறா, எஜமானுடைய பிள்ளை எஜமானாக இருக்கலாம், எஜமானுடைய பிள்ளை எஜமானுடைய பிள்ளையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், ஆனால் ரெண்டுக்கும் ஒரே பிரெட்டு தானே ஆண்டவரே, ரெண்டுக்கும் ஒரே பிரெட்டு தானே. உங்கள் பவர் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க, ஆனால் அதிலிருந்து ஸ்பில் ஆகிறத கொஞ்சம் எனக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா. ஆகையினால அவள் சொல்கிறா, அந்த எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய் தின்னுமே, அதை யார் எஜமான் வேணான்னு சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறா, ஆண்டவருக்கே ஒரு அர்த்தம் அழகாக கற்பித்து கடைசியில் அவள் சொல்கிறாரு, இவ விசுவாசத்தை மாதிரி இந்த இஸ்ரவேலில் ஒருத்தங்கிட்டையும் நான் இந்த விசுவாசத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெச்சிக்கொள்கிறார். ஆகையினால ஒருவேளை அந்த இந்த எலியா காலத்தினுடைய இந்த விதவையினுடைய கதை அந்த ஊரில் ரொம்ப அடிக்கடி ரொம்ப ஃபேமஸாக சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்களா என்னவோ தெரில. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய மூதாதையர் ஒரு விதவை ஒரு பாட்டியை வந்து இப்படியா ஆண்டவர் வந்து இப்படியா ஆசீர்வதிச்சார். ஆகையினால அந்த தேவன் நிறைய செய்வார், அந்த தேவன் நல்லா செய்வார், அந்த தேவன் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த ஜனங்க பல நூறு வருஷங்களாக பேசிக்கொண்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகையினால ஒரு கனெக்ஷன் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ லெட்ஸ் கம் பேக் டு த லெசன் என்னன்னு சொன்னால், இப்போ வந்து அங்கே இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக இப்படி அந்த காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அந்த விதவையினுடைய அந்த விதவையினுடைய வீட்டு சாப்பாட்டை எலியா சாப்பிட்டு அவன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் 16 to 24 நம்ம வந்து பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நமக்கு தெரியும் அந்த விதவையினுடைய மகன் வந்து மரித்து போனான். விதவையினுடைய மகன் மரித்து போனோடனே இவ போயிட்டு அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறா, என்னுடைய மகன் மரித்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ வந்து ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி, ஆகையினால ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷன் என் வீட்டுக்கு வந்ததுனால என் வீட்டில் இருக்கக்கூடிய பாவம் வெளிப்பட்டு அது தேவனிடத்தில் போயிட்டு கடவுள் இப்போ என் பிள்ளைய அடிச்சிட்டாரு. ஆண்டவர் பாவத்துக்கு தண்டனை கொடுக்குற ஆண்டவர். ஒரு தியாலஜி பேசிட்டார். அவர் வந்து பாவத்தை வந்து தண்டிக்கிறவர். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் வந்து அந்த எந்த வசனம் அப்படின்னு சொன்னால் 18வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா
மறந்தீர் என்றாள். என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவன யார் நினைப்பார்? ஆண்டவர் அக்கிரமத்தை நினைப்பார். ஆண்டவர் இந்த செயல். அப்போ அவள் என்ன செய்கிறா? 2 ரெகக்னேஷன், 2 தியாலஜி க்ளீனாக அவளுக்கு இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத்து, அதுதான் வந்து என்னுடைய பாவத்தினுடைய ஒரு விளைவாக என்னுடைய மகன் மரித்து போனான். அது வந்து ஒருவேளை அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, பட் அந்த ஓவரால் டாக்டரின் அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா? இந்த சாவு தானாக நடக்க முடியாது, எதுவும் நடக்க முடியாது, கட்டாயம் கடவுள் தான் செய்யணும். காட் இஸ் த ஆதர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் எனி event தட் ஹேப்பன்ஸ். அதை வந்து அவள் தெளிவாய் அவள் அறிந்திருந்தாள். யோபுவுக்கு ஒத்த ஒரு விசுவாசம் இவளுக்கு இந்த இஸ்ரவேலினுடைய தேவனை பற்றி இருக்கு. ஒருவேளை எலியா இருந்த காலத்தில் நிறைய காரியங்களை அவள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் ஒரு விதவின் இடத்துல இருக்குன்னா 3 வேளையும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பார். அவங்கள உட்கார வச்சு, ஏம்மா இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் இப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தர், அவருடைய குணாதிசயங்கள்லாம் கட்டாயம் சொல்லி கொடுத்துருந்துருப்பான். அவர் என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பான். ஏன்னா இந்த அம்மாவுக்கே ஒரு ஆச்சரியமாக வந்திருக்கும்ல, அமுத சுரபின்ற மாதிரி அது எடுக்க 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 அந்த மாவு வந்து அப்படியே ஃபுல்லாகவே இருந்துட்டு வருது. கட்டாயம் தேவனை சொல்லுகிறதற்கு, சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு, அதாவது இந்த காலத்து லாங்குவேஜில் சொல்கிறேன், தேவனை பற்றி சொல்லுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கட்டாயம் அதை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு செத்து போன உடனே, ஓ, பாவத்தை சகிக்க மாட்டாத ஒரு தேவன் பரிசுத்தர் என்ன செய்துட்டாரு? இப்போ வந்து இந்த பாவத்தை நினைக்க பண்ணிட்டேன். அதாவது இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல போனாலும், இந்த பீகார் இடத்துங்கள்லாம் போனாலும் அந்த மக்கள் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். நீ வந்து நாங்கள் நல்ல சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம், நீ வந்து இதெல்லாம் சொன்ன, ஆனால் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் இதனால் நாங்கள் சமாதானத்தை இழந்து போயிட்டோம் அப்படின்றார். நாங்கள் சமாதானத்தை இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இன்னொரு கூட்டம் அந்த பாவ மன்னிப்பை பெற முடியாதபடிக்கு நாங்கள் இந்த பாவத்தெல்லாம் புதைச்சி போட்டு நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்துகிட்டே இருந்தோம், இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, ஆனால் நீ வந்து இந்த பாவத்தெல்லாம் தோண்டி 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 இப்போ எங்களுக்கு வந்து இந்த பாவத்தை நீ வந்து நினைப்பூட்டிட்ட, இந்த பாவத்தை நினைப்பூட்டபடினால எங்களால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல. அதனால தான் பார்த்தாங்க இந்த 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 சோ கால்டு அந்த ஹைப்பர் கிரேஸு, இல்லைன்னு சொன்னால் அந்த ஜோசப் பிரின்ஸு, அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் இன்றைக்கி வரக்கூடியது என்னன்னு சொன்னால், நீ பாவத்தை நினச்சா தானே நீ வந்து துக்கப்படணும், நீ பாவத்தை செஞ்சுட்டு அது செய்யாத மாதிரி அசெஃப் நத்திங். அதாவது எங்கள் அம்மா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவாங்க, அதாவது பொய் சொல்லும்போது திருடி சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டா ஒன்றுமே நடக்கலைன்னு நாங்கள் நினச்சிக்குவோமா அப்படின்வாங்க எங்கள் அம்மா. ஏன்னா எங்கள் அம்மா நிறைய இந்த மாதிரி பழமொழி அதெல்லாம் சொல்லுவாங்க, ப்ராவர்ப்ஸ்லாம். ஸோ திருடி சாப்பிட்டுட்டு நீ வாயை தொடச்சிட்டுனா ஒன்றுமே நடக்கலைன்னு தெரியுமா, அங்கே தான் குறைஞ்சி போனது எனக்கு தெரியுமே அப்படின்வாங்க. ஸோ எனிதிங் அநேக நேரத்தில் செஞ்சுட்டு நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றுமே செய்யாத மாதிரி அது ஆகிடுமா. வாட் எவர் யூ ஹேவ் டன் யூ ஹேவ் டு டீல் வித் தட். அதை நம்ம செய்ய வேண்டும். ஆகையினால இந்த 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 இவளுக்கு வந்து அந்த ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ற ஒரு அறிவு அவளுக்கு வந்தது. அது மட்டும் இல்லை, இது வந்து தேவன் தான் செய்கிறார், எங்கள் பாகாலெலாம் செய்யலை, வேற யாரும் செய்யலை, இது ஏதோ வியாதிப்பட்டு சாகலை அப்படின்னு சொல்லிட்டு இது கடவுள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு 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 எண்ணம் வருகிறது. ஆகையினால போயிட்டு அந்த இடத்துல எலியாவின் இடத்துல அவள் போய் அதை சொல்லுகிறாள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் அந்த அந்த அப்போ அங்கே எலியா என்ன செய்கிறான்னா, இவள் அதாவது அந்த பாவத்தின் சம்பளம் அந்த பகுதியை அவள் வந்து எடுக்காதபடிக்கு எலியாவுக்கும் ஒன்று தெரியுது. எலியா போய் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுறான். எலியா போய் ஆண்டவர் இடத்துல என்ன ஜெபம் பண்ணுறான்னா, அடுத்த வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம், 19வது வசனம். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து. அடுத்த வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணியதனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. சரி, இங்கே அப்போ இவனும் எலியாவும் அக்ரி பண்ணுறான், திஸ் இஸ் யுவர் ஆக்ட்லாம், நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க. ஏன்னு சொன்னால்
தட்ஸ் ஒரு தெய்வத்தை நம்புகிற, இந்த வேதத்தினுடைய தெய்வத்தை நம்புகிற அந்த யாருடைய ஒரு நம்பிக்கையும் இது நல்லது கெட்டது எவ்ரிதிங். ஏன்னு சொன்னால், ஏன் நம்ம மட்டும் அப்படி நம்ம நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒன்லி மோனோதெயிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள் வில் பிலீவ் that one God does everything. ஏன்னா நமக்கு வேறு யார் பேர்லையும் போட முடியாது. இப்போ இந்து மதத்தில் வந்து அழிக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்குது, இல்லை சாவுக்கு வந்து யமதர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யமன் வந்து என்ன செய்வார், வாரிட்டு போவார். அதனால தான் மக்கள் கொஞ்சம் லேட்டாக சாகட்டும்னு சொல்லிட்டு அந்த யமன் எதில் வருவாராம், எருமை மாட்டில் வருவார். ஏன்னா கொஞ்சம் வேகமாக போகிற மயில் பறவை அதில் வந்தால் நிறைய பேர் சீக்கிரம் செத்துருவாங்க. அது வந்து அவங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை அப்படி. அதனால் எருமை மாடு மெதுவாக வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 5 மணிக்கு சாக வேண்டியவங்க, இல்லை இன்றைக்கி சாக வேண்டியவங்க ஒரு 10 நாள் கழித்து, 20 நாள் கழித்து, 2 மாதம் கழித்து அவன் வந்து சாவாங்க. ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இங்கே அது வந்து பாலித்திஸ்டிக் ரிலிஜனில் வந்து கிரியேட்டர் காடு, அந்த சுப்ரீம் காடு வந்து எதையும் செய்ய மாட்டார். அவர் நல்லதை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே ஒதுங்குவார், கெட்டதெல்லாம் வந்து வேறு யார் பேர்லையாவது வேறு யாரையாவது செய்ய விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இந்த மோனோதெயிஸ்டிக் ரிலிஜனில் வந்து என்னன்னு சொன்னால், த சாவரின் காட், த ஒன்லி சாவரின் காட், ஹீ இஸ் ஆத்தர் ஆஃப் எவ்ரிதிங். அதாவது இங்கே தியாலஜியில் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கும். அவ்வப்போது பெரிய தியாலஜின்ஸ் மட்டும் இல்லை, நிறையா தேவனுடைய பிள்ளைகள் அதாவது விசுவாசிகள் கூட பேசுகிறது. ஹூ இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஈவில், ஹூ இஸ் த ரீசன் ஃபார் தி ஆரிஜின் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொன்னால், சிலருக்கு சில நல்ல தைரியத்தோடு சொல்லுவாங்க, அதாவது அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, ஆனால் வந்து சில வசனங்கள்லாம் இருக்குது, நான் தான் வந்து அவனை உருவாக்கினேன், இவனை உருவாக்கினேன், அழிக்கிறவனை உருவாக்கினேன், அந்த கொல்லுகிறவனை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரே தேவன்னும் போது எதை செய்தாலும் அவர் தான். ஆகையினால ஒருவேளை நான் வந்து எந்த ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு என்னிடத்துல நீங்கள் இப்போ அதை பற்றி கேட்காதீங்க. ஏன்னு சொன்னால், இப்போ அதை பற்றி பேசணும்னு சொன்னால் we have to balance everything with the scripture. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எல்லா செயலுமே அவராலே வருகிறது. அப்போ தீமை போல நமக்கு தெரிகிறதும் அவரிடத்திலிருந்து வந்தாலும் அது வந்து ஒரு நோக்கத்தோடு வருகிறது, நோக்கத்தோடு நடக்கிறது என்கிற ஒரு சேஃப் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஆகையினால ஆண்டவர் வந்து அவர் தப்பிக்கிறதுக்காக பிசாசை பயன்படுத்தி, நீ அவனை போய் கொல்லு, இவனை போய் கொல்லு, இவங்களை சாகடி, அந்த விசுவாசியை சாவடி, அந்த ஊழியக்காரரை சாவடி, அப்படியே ஆண்டவர் சொல்ல போகிறாரு. ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஊழியக்காரர் சேர்த்தாருன்னா கடவுள் வந்து பிசாசை அனுப்பி நீ போய் இவரை வந்து ஆக்சிடெண்ட்டில் சாகடிச்சிரு அப்படின்னா சொல்கிறாரு. நோ, he is a straightforward God and he will do anything that he wants to do and he has to do. he wants to doன்றதை விட he has to do. எதை செய்யணுமோ அதை செய்வார், எதை செய்தாலும் நோக்கத்தோடு செய்வார். அதுதான் வந்து என்னுடைய பாட்டம் லைன் கோரஸ். எதை ஆண்டவர் செய்தாலும் he does it with a purpose. So I don't have to டாக் அகெயின்ஸ்ட் தி ஆக்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய கை செயலுக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். அதுதான் யோபு அழகாக சொன்னால், அவர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆகையினால அவரிடத்திலிருந்து நன்மை அனுபவித்தோம், அவரிடத்திலிருந்து தீமையும் நம்ம அனுபவிப்போம். ஏன்னா நன்மையை ஒரு நன்மைக்காக கொடுக்கிறார்னா தீமையை நோக்கத்தோடு கொடுக்கிறார். ஒருவேளை நன்மைக்காக கொடுக்கிறாரு அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு மனம் வரலன்னா ஒரு நோக்கத்தோடு அவர் செய்கிறார். he does it with a purpose. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆல்டுகெதர் என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல அவர் வந்து அங்கே உயிரோடு எழுப்பி தன்னுடைய முதலாவது அற்புதத்தை வந்து அந்த சீதோன் எல்லைகளிலே ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே வந்து அதாவது என்னென்னு சொன்னால், ESV ஸ்டடி பைபிளில் ஒரு காரியத்தை போட்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், அவனுடைய ஆவி அவனுக்குள் திரும்ப வந்தது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெசரக்ஷன் மிராக்கிள். முதலாவது, அதாவது உயிரோடு எழுந்திருக்கிற, பைபிளில் இருக்கக்கூடிய முதல் உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய ரெசரக்ஷன் மிராக்கிள் இதுதான். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எத்தனை மிராக்கிள்ஸ் இருக்குது? ரெசரக்ஷன் மிராக்கிள்ஸ் 3 இருக்குது. எலியா 1, எலிசா 2. எலிசா வந்து 2 மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறான். எலியா வந்து இந்த சம்பவத்தில் ஒருவனை உயிரோடு எழுப்புறான். அதோட நியூ டெஸ்ட்மெண்ட்டில் போகும்போது கிரைஸ்ட் வந்து 3 பேரை உயிரோடு எழுப்புறாரு. பிறகு ஆக்ட்ஸில் போகும்பொழுது அப்போஸ்தலர்கள் ஒருவனையா 2 பேரையா
பேதுரு ஒருத்தனை, பவுல் ஒருவனை, 2 பேரை உயிரோடு எழுப்புறாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து ஓடியில் 3, காஸ்பல்ஸில் 3, ஆக்ட்ஸில் 2. ஸோ 3, 6, 8 உயிர் தெழுந்த அந்த அற்புதங்கள். தென் கிரைஸ்ட் வந்து 9ஆவதா, அதாவது 9ஆவதா இல்லை, அவர் தான் வந்து அந்த உயிர்த்தெழுதலினுடைய காரியம். ஆக அந்த உயிர்த்தெழுதல் வந்து என்ன இருக்குன்னா, அந்த கிரைஸ்ட் உயிரோடு எழுந்திருக்க போகிறார் என்பதனுடைய ஒரு 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 ப்ரீஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு தியாலஜிக்கல் டேர்மில் சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டேஷன் ஆஃப் லைஃப் prefigures Christ's resurrection of Jairus' daughter. ஸோ கிறிஸ்துவுக்கு முன்னால் 6 பேர், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் 3 பேர், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 3 பேர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. வெல் பேலன்ஸ்ட் ஆண்டவருடைய உயிர் தெழுதலை பற்றி பேசுவதற்காக. ஆகினாலே அடுத்தது இங்கே 3 பேர், அங்கே 3 பேர், அடுத்தது கிரைஸ்ட் வந்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆக கிரைஸ்ட் வந்து என்ன சொன்னார்? ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப். அப்போ இந்த உயிர் தெழுதல் எதரால் வந்தது? இந்த இயேசுவினால் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஹீ கிவ்ஸ் அஸ் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். He gives spiritual life to us, and in anticipation of the resurrection of the body. நமக்கு இப்பொழுது என்ன செய்கிறாரு? நம்ம எல்லாரும் இப்பொழுது ஒரு ரெசரக்ஷனுக்குள்ள நம்ம போகிறோம். ஆகினால இந்த உயிரோடு எழுந்திருக்கிறது வந்து ஏதோ ஓட்டியில் 3, என்ட்டு காஸ்பல்ஸில் 3, அப்புறம் 2 அப்படின்னு மட்டும் இல்லை. Everyone, whoever did not go through the physical resurrection in terms of miracle, and each and every person, we are going to taste the resurrection miracle. Hallelujah. அதை நம்ம வந்து சந்திக்க போகிறோம். ஆகினால இந்த பகுதியில், so this chapter starts with the power and the authority of God of Israel over Baal, and makes Baal inactive in Israel, and ends with the power and the authority of God of Israel over Canaanite region, where God of Israel was active and Baal was still inactive அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். So it's very interesting to know that Elijah has been living only a few miles from Jezebel's hometown Sidon, but God has protected him from Ahab and Jezebel அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ரியலி இந்த பகுதிகள் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பகுதியாக இருக்க போகிறது. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார்? கர்த்தர் எல்லைகளையும் கடந்து அவர் பாதுகாக்கிறவர். அவர் மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலை கடந்து அவர் காக்கிறவர். கடைசியில் இந்த சாப்டர் வந்து என்ஸ் வித் ரிசரக்ஷன் மிராக்கிள். நம்மை வந்து எல்லாரையும் ஆண்டவர் வந்து அவர் உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நடக்க பண்ண போகிறார். அந்த 2வது உயிர்த்தெழுதலில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? பங்கடைய போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நம்ம தலைகளை வணங்கி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். பாஸ்டர் செல்வின் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதி ஸ்தோத்திரங்களை வருகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, எங்களின் தேவனே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் அன்புள்ளவர், இரக்கமும் மன உருக்கம் உள்ள கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சுவாமி பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கர்த்தாவே உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கர்த்தாவே அருமையான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் வாழ்க்கையும் நீர் அவர்களை கொண்டு செய்த அற்புதத்தையும் நீங்கள் எங்களை தியானிக்க கிருபை செய்தீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, எப்படி அந்த எலியாவை நீர் சுவாமி ஒரு தைரியம் உள்ள கர்த்தாவே, ஒரு பக்குவம் உள்ள கர்த்தரையே சார்ந்து இருக்கிற ஒரு தேவ மனிதனாக நீர் வைத்திருந்தீர். அப்படியே சுவாமி இந்த நாட்களிலும் எலியாக்கள் தேவை சுவாமி. கர்த்தாவே, பயங்கரமாக பாகால்களை போல சுவாமி அநேக சுவாமி மக்கள் விக்கிரகங்களை நேசித்து அநேக தேசங்கள் விக்கிரகங்களுக்குள்ளே அழிந்து கொண்டு போகிற ஆத்துமாக்களை அழிக்கிற சுவாமி பாகாலின் ஆவிகள் இன்றும் உண்டு சுவாமி. கர்த்தாவே, எலியா எங்கே, எலியா எங்கே என்று சொல்லி எங்களை நாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள கிருபை செய்வீர். எலியாவின் தேவன் எங்கே? எலியாக்கள் எங்கே? கர்த்தாவே,
இந்த அருமையான இந்த வேளையில சுவாமி இந்த வேத வசனத்தை தியானித்த பிறகு சுவாமி ஆமென் ஐயா. எங்களை நாங்கள் எலியாக்களை போல ஒப்பு கொடுக்கவும் ஆமென் ஐயா. எலியாவின் தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று கேள்வி கேட்கும் கர்த்தர் கிருபை Yes, செய்கிறார்கள். Lord. Yes. இதோ ஒரு விசை கூட அருமையாக இங்கே உட்கார்ந்திருக்கிற சாமி எங்களை இங்கே கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். எலியாவின் தேவன் எங்களிடத்திலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களை எலியாக்களாக பயன்படுத்துங்க ஆமாண்டவரே. கர்த்தாவே. இதோ சாமி பாகாலின் சுவாமி தெய்வத்திற்கும் பாகாலின் மக்களுக்கும் மத்தியிலே தைரியமாக சுவாமி இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லவர் என்று நிரூபித்த Jesus, yes. அதே இஸ்ரவேலின் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பாகாலின் தெய்வத்தையும் பாகாலின் விக்கிரகங்களையும் விசுவாசித்து ஆத்துமாக்களை அழிவிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிற அநேக மத்தியிலே எலியாவின் தேவனை கொண்டு எலியாக்களை போல நாங்கள் அற்புதம் செய்ய கிருபை செய்கிறோம். ஆமென் ஐயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து சுவாமியுடைய வேத வசனத்தை அதிகமாக தியானித்து அநேகரை சுவாமி அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்த கிருபை செய்கிறோம். ஆமாண்டவரே. கர்த்தாவே, அருமையான நடத்தி கொண்டிருக்கிற அந்த சபையை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இப்படிப்பட்ட ஜெப கூடுகளையும் பைபிள் ஸ்டடியையும் தேவன் அநேக மக்களை கொண்டு வந்து இந்த வேத வசனங்கள் இன்னும் தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு சுவாமி ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் எங்களுடைய ஆத்துமாக்கள் கண்களை ஸ்தோத்திரம். தருவீராக. தொடர்ந்து சுவாமி இதை நடத்தின அருமையான போதகரை காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த அனைவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. Yes, Lord. தொடர்ந்து இப்படிப்பட்ட வேத தியானங்களை நாங்கள் செய்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை துரிதமாய் அறிவிக்கவும் தைரியத்தோடு அறிவிக்கவும் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவியும் புத்தியும் தந்து பலனும் தந்து தேவ பலனை கொண்டு நிரப்புகிறார்கள். கர்த்தாவே, இதோ சுவாமி நாங்கள் இப்பொழுது வந்தோம் வெறுமையாக போகாதபடி இதோ நான் என் கர்த்தருக்காக ஏதாவது செய்வேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு எலியாவை போல அந்த ஒரு வைராக்கியத்தோடும் அந்த தேவ பலத்தோடும் கடந்து கிருபை செய்கிறார். தொடர்ந்து சுவாமி பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலும் தங்கி இருக்கிறார்கள். இங்கிருந்து போற ஒருத்தர் கூடயும் போகிறார்கள். எங்களை கொண்டு இந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.